வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, நேற்று அண்ணாமலை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. சக்தி கேந்திர அமைப்பு நடத்தக்கூடிய தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் நேற்று கலந்துக்கிட்டாரு. அதில் அண்ணாமலை பேசின விஷயம்தான் இன்னைக்கு செம்ம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. திமுகவுக்கு எதிரானவர்கள் எல்லாமே அண்ணாமலை பேசின வீடியோவை ஸ்டேட்டஸாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக டெபாசிட் செய்யப்பட்டிருக்குல்ல, இது தொடர்பாக ஒரு கணக்கை அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு. 5 வருடம் கவர்மெண்ட், 5 வருஷம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அப்போ 5 வருஷத்துக்கு டோட்டலாக 60 மாதம். திமுக ஆட்சிக்கு வந்தோடனே மாதம் 1000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 28 மாதங்கள் திமுக இந்த ஸ்கீமை நடைமுறைப்படுத்தலை. 28 மாதத்துக்கு 28,000 கொடுத்துருக்கணும், கொடுக்கலை. லாஸ்ட் 32 மாதங்கள், மொத்தம் 60 மாதம். ஃபஸ்ட்டு 28 மாதம் கொடுக்கல, 29வது மாதத்துல இருந்தால் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பேலன்ஸு 32 மாதங்கள் இருக்கா, மாதம் 1000னா 32,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. உரிமை தொகையாக 32,000 ரூபாய். அடுத்து பொங்கல் தொகுப்பாக பரிசாக இந்த வருஷம் 3000மா, மொத்தம் 5 வருஷம் பொங்கல். அதில் 2 வருஷம் பணம் கொடுக்கல, 2 வருஷம் 1000 கொடுத்துருக்காங்க, 2000. இந்த வருஷம் 3000. அப்போ பணமாக பொங்கலுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு? டோட்டலாக 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. உரிமை தொகையாக 32,000, 32 மாதத்துக்கு. பொங்கல் பரிசாக டோட்டலாக 5000. அப்போ 32,000 + 5000 37,000. ஒரு ரேஷன் கார்டுக்கு 37,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க திமுக கவர்மெண்ட். மொத்தம் 5 வருஷத்துக்கு எவ்வளவு நாட்கள்? டோட்டல் டேஸ் எவ்வளவு? 1825 நாட்கள். அப்போ 1825 நாட்களுக்கு 37,000 அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு? 37,000 டிவைடட் பை 1825 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபா வருது. அப்போது திமுக ஒரு நாளைக்கு 20 ரூபா மக்களுக்கு கொடுத்துட்டு, ஒரு ரேஷன் கார்டுக்கு 20 ரூபா கொடுத்துட்டு எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு. திமுக ஆட்சிக்கு வரும்போது ஒரு ரேஷன் கார்டு மீது எவ்வளவு கடன் இருந்துச்சு தெரியுமா? 2,10,000 இருந்த கடன் சுமை திமுக 5 வருடம் ஆட்சி நிறைவு செய்யும் போது 4,82,000 ஒரு ரேஷன் கார்டுக்கு கடன் கூடியிருக்கு. 2,10,000 இருந்தது, இப்போ 4,82,000. திமுகவுடைய 5 வருட ஆட்சியில் 2,72,000 ரூபாய் கடன் கூடியிருக்கு. ஒரு ரேஷன் கார்டுக்கு 2,72,000 கடன் கூடியிருக்கு 5 வருஷத்தில். அப்போது 5 வருஷத்துக்கு 1825 நாட்கள்னு சொன்னேன்னா, அப்போது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2,72,000 கடன் கூடின அமௌண்ட்டு டிவைடட் பை 1825 நாட்கள், 5 வருடத்துக்கான டோட்டல் டேஸு. இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 150 ரூபா. அப்போது திமுக கவர்மெண்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 20 ரூபா கொடுத்துட்டு 150 ரூபா ஒரு ரேஷன் கார்டுக்கு கடன் வாங்கியிருக்காங்க. ஆனால் கொடுத்தது 20 ரூபா. நம்ம பேரை சொல்லி கடன் வாங்கினது எவ்வளவு? 150 ரூபா. 150 மைனஸ் 20 போச்சுன்னா 130 ரூபா எங்கே போச்சு? 130 ரூபாயில கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இவ்வளவு பெரிய ஒரு கணக்கை சின்ன தடுமாற்றம் கூட இல்லாமல் மேடையில் பேச, இந்த வீடியோவை ஒவ்வொருத்தங்களும் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் ஸ்டேட்டஸாக கூட வச்சுக்கிருக்காங்க. ஆமால, 32 மாதத்துக்கு தான் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு, 32,000. பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் 5 வருடத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2 வருஷத்துக்கு தலா 1000. இந்த வருஷம் 3000, டோட்டலாக 5000. 32,000 + 5000 37,000. அப்போ ஒரு நாளைக்கு 20 ரூபா தான் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு. அடுத்தது வாங்கின கடன். திமுக ஆட்சிக்கு வரும்போது ஒரு ரேஷன் கார்டு மேலே 2,10,000 இருந்த கடன் இப்போ 5 வருஷம் திமுக ஆட்சியை முடித்தோன்னே 4,82,000 கூடியிருக்கு. அப்போ எவ்வளோ கூடியிருக்கு? 5 வருஷத்தில் 2,72,000 ரூபாய் கடன் சுமை கூடியிருக்கு 5 வருஷத்துக்கு. மொத்தம் 1825 நாட்களுக்கு 2,72,000 ரூபாய் கடன் கூடியிருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 2,72,000 டிவைடட் பை 1825 வகுத்து பார்த்தீங்கன்னா 150 வருது. அப்போது 20 ரூபா கொடுத்துட்டு ஒவ்வொரு ரேஷன் கார்டுடைய பேரை சொல்லி 150 ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. செலவு செஞ்சது வெறும் 20 ரூபா. அப்போ பேலன்ஸ் 130 ரூபா எங்கே போச்சு அப்படின்னு இந்த கேள்வியை அண்ணாமலை கேட்டு திமுக கவர்மெண்ட்டை அதிர வச்சிருக்காரு. ஸோ இந்த விவகாரம் பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.